இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி சினிமேட்டிக் க்ரீன் எஃபெக்ட் நம்மளோட ஃபோட்டோ வந்துட்டு எப்படி சூப்பராக எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா Lightroom அப்ளிகேஷன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Lightroom அப்ளிகேஷனில் ஆல் ஃபோட்டோஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணுமோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ண ஃபோட்டோ வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் வந்து இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் ஐக்கான் வந்துட்டு ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு லைட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கான்ட்ராஸ்ட்னு இருக்கிறத பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி ஸோ ஒரு 30 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் வந்து -100ல் செட் பண்ணிக்கோங்க. ஷேடோஸ்ன்னு இருக்கிறத பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு 45ல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட்ஸ்ன்னு இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு 9ல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ்ன்னு இருக்கிறத பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு -40 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா கர்வ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ளூ கலர் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்துட்டு ஒரு இந்த மாதிரி பாயிண்ட் வந்துட்டு செட் பண்ணிட்டு லைட்டாக பார்த்தீங்கன்னா கீழே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஒரு பாயிண்ட்டை செட் பண்ணிட்டு ஸோ கரெக்டாக 2 லைன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் ஆகும், அந்த பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை, மேலே உள்ள டன் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு பாட்டில் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா -10, ஸோ டிண்ட் பார்த்தீங்கன்னா -4ல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ விப்ரன்ஸ்ன்னு இருக்கிறத பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு 37ல் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக உள்ள சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி -8ல் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மேலே உள்ள கலர் மிக்சிங் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ஸோ இதோட சேச்சுரேஷன் -12 -14. ஸோ லூமினன்ஸ்ன்றத பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி 8ல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணிட்டு ஹியூ பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி -14ல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ சேச்சுரேஷன் இருக்கும், இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் கலருக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு -24ல் செட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக உள்ள லூமினன்ஸ் அதை மாதிரி 8ல் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கிளிக் பண்ணி ஹியூ வந்து -100ல் செட் பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷன் இருக்கிறத பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு ஸோ -62ல் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக உள்ள லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு -30 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கிளிக் பண்ணி ஹியூ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ ஒரு 37 38 இந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் இருக்கிறத பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு ஸோ -72ல் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக உள்ள லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு ஸோ -18 இந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு ஹியூ பார்த்தீங்கன்னா -100ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் இருக்கிறத பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு ஸோ -57ல் செட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக உள்ள லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு ஸோ -22 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஹியூ பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு -6ல் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. ஸோ சேச்சுரேஷன் இருக்கிறத பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு -45 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வயலட் கலர் கிளிக் பண்ணி ஹியூ -100, லாஸ்ட் உள்ள பிங்க் கலர் கிளிக் பண்ணி ஹியூ வந்து +100ல் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டு மேலே உள்ள டன் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டில் ஐக்கானுக்கு கீழே ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெக்ஸ்சர்ன்றத 8ல் செட் பண்ணிக்கோங்க. கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு 20 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டிஹாஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 14ல் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா விக்னட்னு இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு -24 இந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஸோ 38 இந்த மாதிரி இதில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணி முடிச்சு ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பனிங் வந்து ஒரு 15 ரேஞ்சில் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும், இதை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த பாட்டில் ஐக்கான் கிளிக் பண்ணி ஸோ மேலே 3 டாட் இருக்கும், ஸ்ப்ளிட் ஒன்று. ஸோ கிரேடிங் போயிட்டு ஷேடோஸ்னில் சின்ன ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஹியூ பார்த்தீங்கன்னா ஒரு 252ல் செட் பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 8ல் செட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா ஹைலைட்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஹியூ வந்துட்டு ஒரு 75ல் செட் பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹியூ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ ஒரு 75ல் ஹியூ வந்து செட் பண்ணிக்கோங்க.
சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 28 செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லூமினன்ஸ்ன்னு இருக்கிறத பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 40 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சினிமேட்டிக் க்ரீன் எஃபெக்ட் கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு பிளெண்டிங்னு இருக்கிறத பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ ஒரு 58-60 இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எடிட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்பேரிசன் பாருங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கில் மீட் பண்ணுவோம்.